உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புரட்சிக்காரன் வலையொலிக்கு நேர்காணல் கொடுப்பதற்கு தமிழும் அறமும் வலையொலியோட அண்ணன் ஜெயப்பிரகாஷ் நம்மோடு இணைந்து இருக்கிறாங்க. அண்ணன் வணக்கம்ண்ணா. தம்பி வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? உங்க தேர்தல் ரொம்ப நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கும். உங்க தேர்தல் பரப்புரை பேச்சுகள்லாம் சிவகங்கை மாவட்டத்தை ஒரு கலக்கிருக்குன்னு நம்புறேன். இந்த முறை அண்ணனோட இந்த சொந்த முறை தொகுதியாச்சுல்ல. அதான் சொல்றேன். அதனால இந்த முறை களப்பணி தீவிரமாவே இருந்துச்சு. இந்த முறை எந்த அளவுக்கு வாக்குகள் சிவகங்கையில வரும் அப்படிங்கிறதையும் பெரிய எதிர்பார்ப்பு தான். தமிழ்நாடு முழுக்க பெரிய எதிர்பார்ப்பு கிளம்பிருக்கு. ஸோ சிவகங்கை நீ சொன்ன மாதிரி அண்ணனுடைய சொந்த தொகுதி அப்படிங்கிறதுனால இன்னும் அதிகமான ஒரு கவனம் அங்கே ஈர்க்கப்பட்டிருக்கு. தமிழ் தேசியத்தோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குது? தமிழ் தேசியத்துக்கான தேவை எந்த அளவுக்கு இருக்குது? இத பத்தி தான் இன்னைக்கு நம்ம காணொலியில பேச போறோம். உங்களுடைய பார்வையில உங்களுடைய பதில் என்ன? இந்த உலகத்தின் அடிப்படை தத்துவமே பார்த்தீங்கன்னா தேடல். இப்ப இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா, இந்த மனித இனம் தன்னை தற்காத்துக்கிறதுக்காக ஒவ்வொரு எப்பவுமே புதுசா ஒண்ண கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த கால பரிணாமத்திற்கு தகுந்த மாரி மனிதர்களும் தங்களை கட்டமைச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு விதமான ஆட்சி முறைகள் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு காலத்துல நான் சொன்னேன் பாத்தீங்களா, உங்களுக்குரிய ஒரு சின்ன கூட்டம், ஒரு 100 பேருக்கு ஒரு தலைவர் இருந்திருப்பாரு. அப்புறம் ஒரு 1000. அப்ப என்னன்னா, இதுல இயற்கையாவே பாத்தீங்கன்னா, நாம எதற்காக படைக்கப்பட்டிருக்கோம்னா, ஒருத்தனை இன்னொருத்தன் வீழ்த்துவதற்காக தான் படைக்கப்பட்டிருக்கோங்க. இதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே. நீங்க எந்த அரசியல் பேசுறீங்க, நீங்க எந்த தத்துவத்தின் கீழ் இயங்குறீங்க, நீங்க எந்த தத்துவத்தை தூக்கி பிடிக்கிறீங்க, அதெல்லாம் இரண்டாவது பட்சம். ஆனா இயற்கையாக இந்த உலக பரிணாமம், அந்த எவல்யூஷனரி சயின்ஸ் அப்படின்ட்டு ஆங்கிலத்துல சொல்லலாம். பரிணாம அறிவியல் படி பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் எதிரி, எனக்கு நீங்கள் எதிரி. இப்படித்தான் நம்ம வாழ்றோம். அதுல எது முதல் வழிபாட்டு முறையாக இருக்கும், எது முதல் பண்பாட்டு முறையாக இருக்கும், இல்லை எது முதல் தோன்றிய மொழியாக இருக்கும்னா நாம தமிழ் மொழியை நாம சொல்றோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயற்கையிலிருந்து பரிணமிச்ச மொழி தான் தமிழ் மொழி அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கு. நீங்களும் படிச்சிருப்பீங்க. அதனாலதான் அப்போ என்னன்னா, அந்த மொழியை பேசக்கூடிய அந்த ஒரு கூட்டம் உலகத்தின் முதல் இனமாக நாம பார்க்கப்படுது. இது அறிவியல் பூர்வமாக. அப்ப இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்தை உங்களுக்கும் நீங்க நிறைய தமிழ் தேசிய தளத்துல இயங்குறதுனால, நீங்க உலகம் முழுக்க தமிழர்கள் படையெடுத்துக்கிறாங்க. உலகம் முழுக்க தமிழர்கள் தன்னுடைய வணிகம் செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் சொல்லி உங்களுக்கு ஆதாரம் கொடுக்க வேண்டியதில்லை. அப்போ என்ன நடக்குது கால பரிணாமத்துல, அந்த தமிழர்களுடைய ஆதிக்கமும், தமிழர்களுடைய வணிகமும் சுருங்கிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு. இதை நீங்க மறுக்க மாட்டீங்கன்னு நம்புறேன். ஆனால் ஈழத்திலும் சரி, இங்கேயும் சரி, இந்த மொழி அப்படிங்கிறது இந்த 2 கூட்டமும் ஒரு காலத்துல ஒண்ணா வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய ஆதாரப்பூர்வமான, அறிவியல் பூர்வமான ஆதாரம் இருக்கு. கரெக்ட்டா? அப்புறம் என்ன ஆகுது? காலம் மாறுது. ஏன்னா, இவன் ஒரு காலத்துல தன்னிறைவு அடைந்த ஒரு கூட்டமாக இருக்கிறான். அப்போ இவன் அ அப்போ காலம் திரும்புது. இவன் தனக்குன்னு ஒரு மேபி ஒரு காம்ப்ளசன்சி வந்துக்கலாம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, ஆ என்ன சொல்றது? ஒரு கோடீஸ்வரனா இருக்கிறவனுக்கு ஒரு கட்டத்துல பணத்து மேல, ஓகே பணம் தானே அப்படிங்கிற மாரி சில மனசு வர்ற மாரி எதார்த்தமான எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு காம்ப்ளசன்சி வந்திருக்கலாம். நான் தேடி படிக்கும்போது. அப்போ காலம் மாறுது. அப்போ என்ன ஆகுது இன்னைக்கு இவனுடைய நிலமும், வளமும் சுருங்கிக்கிட்டே வருது. இந்த நிலமும் வளமும் சுருங்குவதற்கான முக்கியமான காரணம் எதுவா பார்க்குறீங்க? தமிழர்களிடம் அதிகாரம் இல்லாமல் போனதா? இல்ல தமிழர்களிடம் தமிழ் மீதே பற்று இல்லாமல் போனதா? இல்ல, இல்ல. அ அ அதாவது தமிழ் மீது பற்று இருக்கு. தமிழர்களுடைய நில அதிகாரம் தான் கைய விட்டு போனதா நம்ம முதல்ல எடுத்துக்கணும். ஏன்னா, இங்க நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல பல முறை அண்ணன் சீமானும் சரி, பல தமிழறிஞர்களும், தமிழ் ஆய்வாளர்களும் இந்த இந்தியாவையே இது நாவலன் தீவுன்னு தான் சொல்லணும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த இந்தியா முழுக்கமே தமிழர்கள் ஒரு காலத்துல ஆண்டுருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் இந்த ஆரிய படையெடுப்பு இதெல்லாம் பொய் கிடையாது. இது உண்மைதான் ஆமா. அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியுது, எனக்கும் புரியுது. அப்ப அவர்கள் வர்றாங்க. அவங்க உங்களோட சேர்ந்து அவங்கள தக்க வச்சுக்கிறாங்க. தக்க வச்சுக்கிட்டு பரிணாமத்துல அவங்க கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய மொழி கலப்பு, அவங்க என்ன மொழி பேசியிருப்பாங்கன்னு இப்ப வரைக்கும் தெரியாது முதல் மொழி. ஆனா நம்மளுடைய பொறுத்தவரைக்கும் அது சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு மொழிய நாம கோட்பாட்டுல வைக்கிறோம். அப்ப அந்த மொழியையும் தமிழ் மொழியும் கலந்து கலந்து பல பரிணாமங்கள் எத்தனாயிரம் வருடம் பரிணாமங்கள் வளர்ந்திருக்குன்னு தெரியாது. அப்ப அதுல பல மொழிகள் இந்தியால பிறக்குது. சரிங்களா? அப்போ அதுல அப்போ என்ன நடக்குது? அப்படியே இந்த மக்களுடைய வாழ்வு முறைகளும் மாறுது, பரிணாமங்களும் மாறுது, அரசியல் கட்டமைப்புகளும் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப கடைசியாக தமிழ் மொழியிலிருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, என்ன சொல்ல தெலுங்கு, தமிழ் மொழி தான் தாய்மொழி. சமஸ்கிருதம் கலந்துருச்சு. அடுத்தது கண்டிகா, அதுலயும் தமிழ் மொழி கலந்துருச்சு. துளு, தமிழ் மொழி கலந்துருச்சு. மலையாளமும் அதே மாரி தான். சரிங்களா? அப்போ இன்னும் இதற்கு மேல இந்த மொழியில எத கலந்து என்ன பண்றது தெரியல. அப்பதான் இங்க என்ன பண்றாங்க? ஆங்கிலத்த உள்ள திணிக்கிறாங்க. இப்போ மொழி தானே அழிஞ்சிட்டு போகுது. தமிழர்கள் ஆங்கிலம் பேசுவது கூட ஒரு விதமான மொழி படையெடுப்பு தான் சொல்ல வர்றீங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்போ எதார்த்தமான ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ இத 2 விதமா பார்ப்போம்.
யதார்த்தமான ஒரு கேள்வி என்ன? உங்கள நீங்க தற்காத்துக்கணும். இதற்காக தான் நம்ம படைக்கப்பட்டிருக்கோம் அறிவியல் பூர்வமாக. சரியா? நீங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மொழி தானே. இதுல எந்த மொழி பேசினா என்ன? இதான திராவிட கூட்டம் நம்மள்ட்ட சொல்லுது. ஆமா. சரியா? இப்போ மொழியை அழிச்சுட்டா என்ன ஆகும்? உங்களுக்கும் பதில் தெரியும், எனக்கும் பதில் தெரியும். இப்படி ஒரு இனம் வாழ்ந்ததாகவே ஒரு வரலாறு இருக்காது. லெவல் இன்னைக்கு போகும். இப்போ ஈழம் அதனால தான் அண்ணன் சொன்ன மாரி இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிறது ஒரு அரசியல் இதில் இல்ல. இது ஒரு வரலாற்று போர் அப்படிங்கிறத நான் மீண்டும், மீண்டும் பதிவு பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈழம் இல்லாமல் தமிழர்களுடைய வரலாறை நீங்கள் பிரிச்சு பார்க்க முடியாது. இதுதான் உண்மை. உண்மை. சரிங்களா? ஏன்னா இன்னைக்கு ராவணன் அப்படிங்கிற அரசன் ஈழ நாட்டை ஆண்டான்னு தான் நாம சொல்றோம். அப்ப ஈழ நாடும், ஆமா. தமிழ்நாடும் ஒரு காலத்துல ஒண்ணா கூட இருந்துக்கலாம். இதுவும் கூட ஈழ தேசத்தோட கீழ இருந்திருக்கலாம். சரிதானா? சங்கம் வளர்த்த தமிழ் அப்படி மதுரைன்னு சொல்றோம். மொழிக்கும், பண்பாட்டிற்கும் அந்த காலத்தில் இந்த தமிழினம் கொடுத்த முக்கியத்துவம் சொல்லி மாளாது. ஆமா. அப்போ இன்னைக்கு அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மொழிய கரைச்சுக்கிறாங்க. இன்னைக்கு கடைசியாக என்ன வைக்கிறாங்க, உங்க பண்பாட்டுல கை வைக்கிறாங்க. உங்க மொழியில இன்னைக்கு கை வைக்கிறாங்க. அப்போ சமஸ்கிருதம் கலந்து 3 மொழி, 4 மொழிய உருவாக்கி விட்டாச்சு. இப்ப கடைசியா எஞ்சி இருக்கிற தமிழையும் நேரடியாக வீழ்த்த முடியாது. அப்ப அதற்கு என்ன பண்றான்? ஆங்கிலத்தை உள்ள கலக்குறான். சரியா? இன்னைக்கு அண்ணன் கிண்டல் பண்ற மாரி தங்கிலீஷ் அப்படிங்கிறத பேசுறத நாம ஒரு சோசியல் பிரஸ்டீஜாக பார்க்க போறோம். சரி. இப்போ இத அறிவியல் பூர்வமாக சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்ல இருந்து பார்க்கும் பொழுது, என்ன நான் தற்காத்துக்கிறேன். இதுல நான் எந்த மொழி பேசினா என்ன? தமிழ் மொழி பேசினா உண்மையிலேயே உனக்கு வேலை கிடைக்குமா? இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சூழல் அது கிடையாது. இல்ல. மொழியே கிடைக்காது. சரிதான். சரிதானே. இதுதானே பெரும்பாலும் நாமளும் இந்த தமிழ் தமிழ்ல மொழியை பேசினா நீங்க ரொம்ப தமிழ்ல பேசுறீங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்னைக்கு உருவாயிருக்கு. நான் அத பலமுறை சரிதானே. அத நான் அனுபவப்பட்டிருக்கேன். இப்ப அதான் கேட்கிறேன். அப்போ ஒரு சர்வைவல் ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு இதுல இருந்து பார்த்தோம்னா, நீங்க இந்த மொழியும் பண்பாட்டையும் பாதுகாத்துக்கிறதுக்காக இன்னைக்கு எதற்காக இந்த அரசியல பேச வேண்டிய கட்டத்துல வந்து நிக்குது? ஏன்னா அறிவியல் நம்மளோட பூர்வம். இனம் அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுல நம்ம இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கிறோம். அதுக்கான அரசியல் புரிதல் வந்திருக்கு. அப்போ இங்க தான் நாம என்ன புரிஞ்சுக்கிறோம்? உலகத்தின் பழமையான மொழிகள்ல 2 மொழிகள சொல்றாங்க. ஒண்ணு தமிழ்ங்கிறாங்க, இன்னொன்னு சமஸ்கிருதம்ங்கிறாங்க. கரெக்ட்டா? உலகத்தின் 5, 6 அ மொழிகள் மிக பழமையான மொழிகள். அதுல முதலிடம் தமிழுக்கும், அடுத்த இடம் சமஸ்கிருதத்துக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த கான்செப்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படிங்கிறீங்கன்னா, உங்களுடைய மொழியையும், பண்பாட்டையும் அழிச்சுட்டோம். உங்கள இன்னைக்கு ஈழத்துல என்ன நடக்குது? முதல்ல ஒரு பெரும் போர் நடந்துச்சு. ஈழத்துல உள்ள தமிழ் உறவுகள் தோற்கடிக்கப்பட்டாங்க. தோற்கடிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு அதுல பல உறவுகள் பல நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து போயிட்டாங்க. போனவங்க அங்க தன்னை தமிழர்களாக அடையாளப்படுத்திட்டு இருக்கிறாங்க. மாற்று கருத்து கிடையாது. ஆனா இங்க இந்த மண்ணிலேயே வாழக்கூடிய மிச்சம் இருக்கிற ஓடி தப்பிக்க முடியாத உறவுகள் இன்னைக்கு இந்த மே 18 நினைவு நாளை அந்த துக்கத்தை அனுசரிக்க கூட முடியாத ஒரு இக்கட்டுக்கு இன்னைக்கு கண்டிப்பா. தள்ளப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ இத உண்மைதான். நாம இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அவன் பாட்டுல ஒரு ஓரமா தோத்து போனவன் தானே. அவன் பாட்டுல ஒரு ஓரமா அவன் துக்கத்த அனுசரிச்சுட்டு போறான். அதக்கூட ஏன் விட மாட்டேங்கிற? அதுக்கு தான் அவங்க ஒரு காரணம் சொல்லியிருக்கிறாங்க. பழைய போராளிகளை கொண்டாடுவதன் மூலியமாக கவனிக்கக்கூடிய மக்கள் அத மீட்டுருவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இத அப்போ பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமா மீட்டுருவாக்கம் செய்யப்படும்னு இ அவன் சொல்ல வர்றான். அப்போ ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கா? எதற்காக அந்த பயம்? இப்படி பேசக்கூடியவங்க நாளைக்கு தமிழர்கள் இருந்தாவே இந்த வரலாறு பேசப்படும். அப்ப தமிழர்களே இருக்கக்கூடாதுன்னு கூட சொல்வதற்கான ஒரு ஆபத்து உருவாகலாமா இல்லையா? அவ்வளவுதான் நீங்க பதில் சொல்லிட்டீங்கல்ல. இதான் பதில். அப்ப அத நோக்கி தான் இந்த அரசியல கட்டமைச்சு இன்னைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இங்க ஒரு இனம், உலகத்தை ஆண்ட ஒரு இனம், உலகத்திற்கே பண்பாட்டையும், மொழியையும், வரலாற்றையும் என்ன சொல்றது? பல நல்ல விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்த ஒரு இனம். இன்னைக்கு நீங்களே பதில் சொன்னீங்கல்ல கடைசியாக. இந்த இனம் இப்படி ஒரு இனம் வாழ்ந்ததாக இங்க வரலாறு இருக்கக்கூடாது. கூடாது. அதுதான் அவங்களுடைய உச்சபட்ச அதிகாரமா இருக்குது. அதனால தான் இன்னைக்கு நீங்களும் இப்ப செய்தியில படிச்சிருப்பீங்க. விடுதலை புலிகளை மீண்டும் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இங்க உள்ள மத்திய அரசு தடை நீட்டியிருக்கிறாங்க. அது அதற்கு அவங்க நமக்கு தெரிந்த ஒரு விடயம் தான். இதை எதிர்பார்த்தது தான். அது இங்க பிரச்சனை இல்ல. இப்போ இதற்கு பின்னாடி உள்ள உளவியல் என்ன? அதானே நம்ம கேட்கணும். அப்போ அந்த மொழி அங்க பேசப்பட்டதுனால, அதே மொழி இங்க நாமளும் பேசினதுனால தான், இங்க நம்மளையும் இன்னைக்கு கண்காணிக்கிறாங்க. அப்போ ஆமா. ஈழமும் தமிழ்நாடும் வேறு வேறா? இப்போ பதில் சொல்லுங்க முதல்ல. இல்ல. 2 சரிதானா? அப்போ பேருக்குள்ளயுமே ஒரே விதமான உணர்வுகள் இருக்குது. வரலாற்று அடிப்படையில உணர்வுங்கிறத எல்லாமே நீங்களும் நானும் எதை வைத்து அடையாளப்படுத்தப்படுறோம்? தமிழர். மொழி, மொழி, மொழி. மொழி. சரிதானா? அப்போ அந்த மொழி உங்களையும் என்னையும் தமிழர் அப்படிங்கிறதுல நாம வந்துட்டோம்.
அதனாலதான் இங்க 3 தலைமுறையாக நீங்க வேற மொழி பேசக்கூடிய தெலுங்கர் மொழி உள்ளவர் இங்க இருக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் எந்த மொழியும் பேசட்டும். ஆனால் அவர் 3 தலைமுறைக்கு இங்க இருக்கிறாரு. 4வது தலைமுறையில அவர் பிள்ளைகள் வந்து உண்மையிலே தமிழ் மொழி தான் பேசணும்னு வச்சுக்குவோம். அவர் தன்னை தமிழன்னு உணர்ந்துட்டாருன்னா அவர் நாம் தமிழர் கட்சி தான் ஆதரிக்கணும். இங்க திராவிடம் சொல்ல வர்றவங்களுக்காக நான் இந்த கேள்வி வைக்கிறேன். இங்க சில திராவிட கூட்டம் வந்து இந்த கேள்வி வைக்கிறதுல, ஆமா எந்த மொழியை பேசினா என்னப்பா, 4 தலைமுறை இருந்துட்டாரு, அவர் 4வது தலைமுறை தமிழ் தான் பேசும். அப்போ அவரை நீ தமிழன் ஏத்துக்க மாட்டியா? தமிழன் நான் ஏத்துக்கிறேன். அவனும் தன்னை தமிழன் உணர்ந்துட்டான்னா அவன் நாம் தமிழர் தானே ஆதரிக்கணும். அப்போ இந்த மொழியையும் இந்த வளத்தையும் இந்த மண்ணையும் அழிச்சிட்டா இங்க என்ன நடக்கும்? இப்ப நீங்களே பதில் சொல்லுங்க. முதல்ல கேள்வி கேட்டீங்களா, இப்ப நீங்களே அதற்கான பதில நீங்களே சொல்லுங்க. மொழியும் இனத்தையும் அழிச்சிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமா அந்த தமிழினம்ங்கிறது காணாம போயிடும். அப்போ வரலாறுங்கிறது இருக்காது. இல்ல, இப்போ சொல்லுங்க, இந்த தமிழ் தேசியம் அப்படிங்கிற இந்த அரசியல் தேவையா இல்லை? உறுதியாக தேவை. அது காலத்தின் தேவை. உறுதியா தேவை. சரியா? இதுல வந்து எல்லா காலமுமே தமிழ் தேசியம் வேண்டும் என்பதை வந்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தலைவர்கள்ட்ட கொடுத்துட்டு தான் வந்துச்சு. ஆனா ஒவ்வொரு தலைமுறை வந்து அதை கொண்டு போனாங்க, கொண்டு வர முடியாம விட்டுட்டாங்க. ஆனா இந்த தலைமுறை உறுதியா புடிச்சுக்கிச்சு. அது உறுதியா அதிகாரத்தை நோக்கி போயிடுங்கிறது மாற்று கருத்து கிடையாது. அதுதான் இப்போ வந்து நம்மளுக்கு கடைசியா நீங்க சொன்ன மாதிரி இப்ப முதல்ல இப்ப ஏத்துக்கிறீங்களா? ஏன் தமிழ் தேசியம் தேவைன்னு உங்களுக்கு இதுக்கு மேல அந்த கேள்வியில உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல. கிடையாது. சரியா? அப்போ அந்த இடத்துல இப்ப நாம வாழ்ற காலகட்டத்துல உள்ள அரசியல் கட்டமைப்பு எப்படி இருக்குது? இந்தியா அப்படிங்கிற ஒற்றை இதுக்குள்ள பல மாநிலங்கள் சேர்ந்ததான் இந்தியா. சரியா? இப்போ உங்களுடைய எதிரி எந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்டமைப்பை உருவாக்க முயற்சி பண்றான்? அகண்ட பாரதம், இந்தியா, இந்தி. மதத்தின் அடிப்படையில ஒரு நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கறதுல முன்னுரமா மதத்தின் அடிப்படையில நீ உருவாக்குறேன்னு சொல்லும் பொழுது நீ இந்துக்கள்ங்கிறத வரையறைக்கு நீ தெளிவா பிரிக்கிறல்ல. யார் இந்துக்கள்னு சொல்றல்ல? ஈழத்தில் இருந்து வரக்கூடிய உறவுகள் தமிழர்கள் இந்துக்கள் இல்லன்ட்ட, பார்சி இந்துக்கள் இல்லன்ட்ட, இஸ்லாமியர்கள் இந்துக்கள் இல்லன்ட்ட. அப்போ ஈழத்திலிருந்து வரக்கூடிய அந்த உறவுகள் தமிழ் மொழியை பேசக்கூடியவங்களா இருக்கும்போது இங்க உள்ள தமிழர்கள் மட்டும் எப்படி இந்துக்களா இருக்க முடியும்? அவங்களும் சிவனையும் முருகனையும் தான் வழிபடுறாங்க. ஆனா அவர்களை இந்துக்களாக ஏற்க முடியாது. இப்ப புரிஞ்சுச்சா? இப்ப புரிஞ்சு. அப்ப நீங்களும் நானும் இந்து கிடையாது இல்ல. இந்துக்கள் கிடையாது. கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் நீ ஒரு மத சாயம் பூர்த்தியாச்சு இல்ல, அப்ப அவர்களும் இந்துக்கள் அல்ல. அப்போ நீங்க வந்து இந்துக்கள்ங்கிற வரையறைக்குள்ள இப்ப யாரை கொண்டு வரீங்க அப்படிங்கறது இந்த தமிழ் மக்களுக்கு மீண்டும் மீண்டும் பேசக்கூடிய பொறுப்பு நமக்கு இருக்கு. நாளைக்கு இந்த நாடு வந்து இந்து நாடாக மாற்றப்பட்டாலும் யாரு இந்துக்கள் என்கிற வரையறை அவங்க கொடுத்துதானே ஆகணும். அவங்களுக்கு ஒரு சட்டம் உறுதியா உருவாக்க போறாங்க. அதுல இருந்து அவங்க தெளிவா தான் அவங்கதான் தெளிவா சொல்றாங்களே, இந்துக்கள்லயுமே வர்ணாசிரம தர்ம பிறப்பின் அடிப்படையை தான் அவங்க வந்து இந்துக்கள்ல பிரிக்கிறாங்கல்ல. சூத்திரனா தானே இருக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல. நம்ம தமிழர் இந்துவா இருந்தாலும் இங்க வந்து சூத்திர இந்துங்கிற இடத்துக்குள்ளதான் நீ வரப்போறிய தவிர, நீ அங்கேயும் உனக்கான வர்ணாசிரம கோட்பாடு உன் மேல திணிக்கதான் பட போகிறது. அப்ப இங்க சுதந்திரம்ங்கிறது இருக்காது. எவ்வளவு அடக்குமுறை நெருக்கடிகளை கொண்டு வருவ. அதுதான் சொல்றேன்ல, இப்ப புரியுது உங்களுக்கு. இந்தியா பின்னோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இந்தியா முன்னோக்கி போகல. தெற்கில் பிறந்த பிராமணர்கள் திராவிடர்கள், வடக்கில் பிறந்த பிராமணர்கள். அப்ப திராவிடம்ங்கிற சொல்லும் இங்க உள்ள தெலுங்கர்களுக்கோ, இங்குள்ள மலையாளிகளுக்கோ, இங்குள்ள கன்னடர்களுக்கோ பொருந்தாது. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்னா, நேரடியா வடக்குல பிறந்த பிராமணர்களுக்கு ஆரிய சித்தாந்தம் துணை கொடுக்குது, அதிகாரத்தை கொடுக்குது. அதே மாதிரி தெற்கில் பிறந்த பிராமணர்களுக்கு திராவிடங்கிறது அதிகாரத்தை கொடுக்குது, அதற்கான அரசியல் வழிவகை செய்யுது. இதுதானே உண்மை. இப்ப ரொம்ப சிம்பிள். நீங்க பிராமணர்கள் தங்களை இனத்தின் கொண்டு அடையாளப்படுத்துறாங்களா இல்ல மொழி கொண்டு அடையாளப்படுத்துறாங்க? அவங்க தன்னோட இனம் பிராமன் அப்படிங்கறத வச்சு தமிழ்நாட்டுல பிறந்த பிராமணன் என்ன சொல்றான்? நான் தமிழ் பிராமணன் சொல்றான். சரியா? ஆமா. தெலுங்கு பிராமணங்கிறான், இந்த பிராமணங்கிறான், மலையாளி பிராமணங்கிறான். புரிஞ்சா? அப்ப பிராமணன் தன் இனத்தை தான் முதன்மைப்படுத்துறான், தன்னுடைய மொழியை முதன்மைப்படுத்தல. மொழியை கொண்டு முதன்மைப்படுத்தக்கூடிய இனம் யாரு? தமிழ் மொழிதான். தருதானா? தெலுங்கு மொழியை பேசுவான் தெலுங்கன், தமிழ் மொழியை பேசுவான் தமிழன், கன்னட மொழியை பேசுவான் கன்னடன். அப்படின்ட்டு மொழியை கொண்டுதான் இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் உள்ள உறவுகள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் பிராமணர்கள் மட்டும்தான் தன்னுடைய இனத்தை வைத்து அடையாளப்படுத்த. சரிதானா? நீங்க எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் நீங்க தமிழன் தானே, எந்த ஸ்டேட்டுக்கு நீ போனாலும் மராட்டியன் தானே, எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் நீ தெலுங்கன் தானே. பிராமணர்கள் வந்து மொழி அடிப்படையில பார்த்தாங்கன்னா ரொம்ப சிறிய கூட்டமா வந்துருவாங்க, ரொம்ப ரொம்ப சின்ன கூட்டமா. அதே இனத்தின் அடிப்படையில் வந்தாங்கன்னா எல்லா மொழியும் உள்ளடக்கிய பிராமணர்களாக மாறக்கூடிய ஒரு திட்டம் தானே இப்ப நீங்க சொல்றதுக்கான பொருள்னு நான் நினைக்கிறேன்.
இல்ல அவங்க தமிழ் மொழி பேசுறதுனால அந்த பிராமணனுக்கு வந்து வடக்க உள்ள பிராமணன் கீழே பார்க்க போறது இல்லையா? ஐயங்கார் ஐயர் அவங்க தெளிவா தானே இருக்கிறாங்க. அதுதான் திரும்பவும் சொல்றேன். தெற்குல பிறந்த திராவிடர்கள் தமிழ் பிராமணர்கள் பிராமணர்கள், வடக்கில் பிறந்த பிராமணர்கள் பிராமணர்கள், அவ்வளவுதான். நான் கேட்கிறேன், யதார்த்தமான ஒரு மனித உளவியல் சொல்லு. நீ போராடுறது உன் புள்ள நல்லா இருக்கணுங்கிறக்காக நீ போராடுற. ஆமா. அப்ப நீ என்ன நினைப்ப? பயத்துல நீ வந்து இன்னொரு பள்ளிக்கூடத்துல ஒரு நல்ல பள்ளிக்கூடமா பார்த்து போடணும்னு சொல்லுவியா இல்லையா? எல்லா இதுதான் பெற்றோரோட நினைவும் அது. இதுதான் யதார்த்தமான மனித உளவியல். புரியுதா? அப்போ இங்க ஒரு அதிகாரத்தை நீங்க கட்டும் பொழுது, நீ மீட்டெடுக்கும் பொழுதுதான் இங்க வந்து தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்ட ஆங்கில மொழி, மற்ற மொழிகளை அண்ணன் ஏற்கனவே சீமான் மிக வெளிப்படையாக பதிவு பண்ணிட்டார். மற்ற மொழிகளை 2வது மொழியாக, 3வது மொழியாக உனக்கு விருப்பப்பட்ட உலகத்தில் உள்ள அனைத்து மொழிகளையும் கத்துக்கும். அதற்கான கட்டமைப்பை நான் உருவாக்கி தருவேன். ஆனா உன்னுடைய முதல் மொழியாக தாய்மொழியாக தமிழ்நாட்டில் பிறந்த எந்த ஒரு மொழியை தாய்மொழியாக கொண்டாடும் தமிழ்நாட்டில் நீ படிக்கும் பொழுது தமிழ் மொழி தான் உன்னுடைய முதல் மொழி. அதற்கப்புறம் நீ எந்த மொழியும் படிச்சுக்கோ. சரியா தவறாத்தையும் இந்த மண்ணையும் இந்த அரசியல் கட்டமைப்புல நாம சண்டை போட்டு போராடி மீட்டெடுக்க வேண்டிய கட்டத்துக்கு வந்து நிக்கிறோம்னு உங்களுக்கு புரியுதா? நமக்கான அரசியல் அதிகாரம் ரொம்ப தேவைப்படுது. இந்த ஆமா. காலத்துல நம்ம இனத்தை வந்து அழிவில் இருந்து வெளிப்படையா பேசணும். இன்னைக்கு 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 ஸ்ரீலங்கான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்ல. ஈழம்னு ஆமா. சொன்னோம். வரலாற்று ரீதியாக முதல்ல ஈழ தேசம், ஈழ நாடுன்னு சொன்னோம். ஸ்ரீலங்கான பொண்ணு கிடையாது. அதுக்கப்புறம் இலங்கை, இன்னைக்கு ஸ்ரீலங்கா. அதற்கடுத்து அங்க வந்து தமிழர்கள் வாழ்ந்தார்களாம், ஒரு காலத்தில் வாழ்ந்தார்களாம், போரிட்டார்களாம், தோற்றார்களாம், அழிந்து போனார்களாம். இப்படிதான் வரலாறு எழுதப்படும். உறுதியா. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டை ராவணனையே சிங்கள அரசன் சொல்லி ஏதோ பேசுறதுக்கெல்லாம் முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் படிப்பேன். அதான் சொன்னேன்ல, உங்க துக்கத்தை கூட அனுசரிக்க இன்னைக்கு உங்களுக்கு உரிமை இல்லாம போயிட்டு இருக்கு. இப்போ அங்க தொடுத்த போர் இங்க தொடுக்க மாட்டாங்கங்கிறது உறுதியாக சொல்ல முடியுமா உங்களால்? முடியாது. இல்ல அங்க வந்து நேரடியா ஆயுத போர் அதிகார போர் கூட வந்துருச்சு. ஆனா இங்க வந்து பண்பாட்டு போர் நடக்குது. ஆமாப்பா, அங்க உள்ள களம் வேற. அங்க உங்க கண்ணு முன்னாடி உங்க தங்கச்சியும் அம்மாவையும் அத்தையையும் மாமா மருமகளையோ யாரையோ மனைவியையும் கற்பழிச்சான். பண்ணானா இல்லையா? அப்போ உன்னை தற்காத்துக்காக நீ என்ன பண்ணணும்? அதுதான் தலைவர் செஞ்சாரு. இங்கேயுமே இந்திய வரலாறை எழுதும் பொழுது சுபாஷ் சந்திர போஸ் அவரை மறைத்து விட்டு இந்திய வரலாறை எழுத முடியுமா? முடியாது. ஆனா எழுதப்படுது. ஆனா எழுதக்கூடாது. இப்போ இல்ல எழுத முடியாது. ஆனா எழுதுறாங்கன்னு சொல்லும் பொழுதுதான் இப்ப புரியுதா அதிகாரம். அண்ணன் சீமான் சொல்வது போல் அதிகாரம் மிக வலிமையானதுன்னு ஏன் சொல்றாருன்ட்டு. அப்போ ஒரு இனம், உலகத்தை ஆண்ட ஒரு இனம், கடைசியாக இன்னைக்கு அவர்களுக்கு தமிழ்நாடு என்ற பெயர் கொண்ட கடைசி நிலமாக இந்த ஒண்ணு மட்டும்தான் மிச்சம் இருக்கு. இதையும் நீ பஞ்ச பரதேசியாக நீ வந்து சுயநல போக்குனாலையும் நீ ஏதோ வாழ்ந்தா போதும், ஏதோ தின்னா போதும், ஏதோ செத்தா போதும் அப்படின்ட்டு வாழ்ந்துட்டு போக போற அப்படின்னா உன்னுடைய அடுத்த தலைமுறை குழந்தை பெற்றுக்கிறது நிப்பாட்டு நான் நேரடியா பதிவு பண்றேன். ஏன்னா உன்னால ஒரு பாதுகாப்பான சமூகத்தையும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சமூகத்தையும் உன்னால கட்டி எழுப்ப முடியாது அப்படின்னா நீ எதற்கு புள்ள குட்டி பெற்றுக்கணும்? நீனா சந்தோஷமா வாழ்ந்துட்டு போ. இல்ல நீனா சந்தோஷம் வந்தாலும் ஆச்சரியப்படுறது சரிதான். கிடையாது. அதுதான் நான் சொல்றேன். வரலாம். நான் என்ன சொல்றேன், நீனே சந்தோஷமா வாழ்ந்துட்டு போ. சுயநலமா வாழணும்னு முடிவு பண்ணிட்டல, நீ சந்தோஷமா வாழ்ந்துட்டு போ. நீ அடுத்த தலைமுறையை ஏன் திட்டமிட்ட வறுமையிலும் அடையாளமற்ற ஒரு சமூகமாக உருவாக்குறதுக்கு நீங்க நானும் காரணமா இருக்கணும்? என் பிள்ளைய அனாதையாக்குறதுக்கு நானே காரணமா இருக்கலாமா? உண்மையிலே இந்த கேள்வி வந்து ரொம்ப வலியும் வேதனையும் மிகுந்தது. வரலாற்றை இழந்து விட்ட ஒரு இனம் அதிகாரத்தை பிடிப்பதற்கு எவ்வளவு தூரம் போராடுது. முதல்ல வந்து எப்படி குழந்தையா இருக்கும்போது எல்லா அண்ணன் தம்பி ஒன்னாத்தான் இருப்பான். குடும்பமானவனை பாத்தீங்கன்னா அவன் தனித்தனியா தனக்கான வாழ்க்கையை எப்படி டிசைன் பண்ணுமோ அதை நோக்கி ஓடுவான். ஆனால் சமூகமாக அண்ணனும் தம்பியும் வாழ்ந்துதான் ஆகும். சரிதானா? பக்கத்து வீட்டுக்காரனோட நம்ம வாழ்ந்துதான் ஆகும். அதே மாதிரிதான். அதனால இன்னைக்கு காலம் எந்த அளவுக்கு வந்து நிக்குது, இந்த தமிழர்கள் மேல் எவ்வளவு பெரிய ஒரு இது வந்து நிக்குதுன்னா, இன்னைக்கு நம் உறவுகள், ஈழத்து உறவுகள் தன்னுடைய அளக்கூட உரிமை இல்லைன்ட்டான். அளக்கூட துக்கம் கூட நீ அனுசரிக்க கூடாது, உனக்கு அந்த உரிமையை கூட கொடுக்க மாட்டேன்ட்டான். அப்போ அது இங்க நடக்காதுன்னு யாராவது உறுதியா சொல்ல முடியுமான்னு கேட்கிறேன். விடுதலை புலிகள் மேல் 5 வருட நீட்டிப்பு இந்த இந்திய அரசு நீட்டிப்பு கூட
தமிழ்நாட்டுல இன்னும் எந்த மாதிரியான அடக்குமுறைகளை நாம் தமிழர் கட்சி மேல கொண்டு வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. ஏன்னா நாம் இன்னைக்கு வரைக்கும் தலைவர் பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் நாம் வெளிப்படையாக பேசி மிக தைரியமாக பேசக்கூடிய ஒரே ஆண்மகன் அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி மட்டும். அப்ப இந்த 5 வருட நீட்டிப்பு, இந்த 2024 தேர்தல் முடிவுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இன்னும் அதான் சொன்னேன்ல, இங்க பேச்சுரிமை முற்றிலுமாக மறுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு தனக்கான வரலாறையும் அடையாளமும் இல்லாத ஒரு கூட்டம் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தின் வரலாற்றையும் உருவாக்க முயற்சி பண்ணும் பொழுது அடையாளமும் வரலாறும் தான் இந்த வரலாறு தான் இந்த தமிழ் இனத்தின் அடையாளம்னு சொல்லும் பொழுது இந்த தமிழ் தேசிய அரசியல் ஏன் தேவைன்னு பல பேருக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி தம்பி. இன்னொரு காணொலியில சந்திப்போம். ரொம்ப நன்றி அண்ணா. தமிழருடைய வரலாற்றை எந்த அளவுக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டிருக்கு, இனி வரக்கூடிய காலத்துல எந்த அளவுக்கு நம்ம மீட்டு உருவாக்கம் செய்யணும் என்பதெல்லாம் விளக்கி தமிழ் தேசியம் ஏன் தேவை என்பதற்கான ஒரு பதில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்க்கக்கூடிய உறவுகளுக்கு உண்மையிலேயே உங்களுடைய நேர்காணல் ரொம்ப ஒரு பெரிய ஒரு பதில் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் நானும் நம்புறேன். மீண்டும் ஒரு முறை நம்ம சந்திப்போம். ரொம்ப நன்றி.